ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் எல்லாரும் இப்படி துரத்திட்டு பின்னாடியே வராங்களே. நிலாவை எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது பாருங்க. காலையிலேருந்து அவங்க வீட்டு ஆளுங்க மட்டும்தான் வந்துட்டுருக்காங்க. நிலா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசுதா? ஆனால் அவங்க ஆளுங்க கிட்டலாம் பாருங்கள் எப்படியெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு. முதல்ல இவங்களெல்லாம் விரட்டி அடிங்க. நம்ம வீட்டு பொண்ணை நம்ம கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நிலாவோட அம்மா ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. நம்ம நினச்சது முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் நேரம் ஆகுதுன்னு நீங்கள் எப்படின்னா வீட்டுக்கு போக போகிறீங்க, அப்பாவை கொண்டு போய் விட சொல்கிறேன், அமைதியே இருங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் நிலாவோட அப்பா கூட போகிறாரு. இந்த வீட்டில் எல்லாருமே நிலா மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக நிலா சோழனை டிவோர்ஸ் பண்ணியிருக்க? சோழனுக்கும் நிலாவுக்கும் ஏதோ கொஞ்சம் தான் பிரச்சனை போல் இருக்க, பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக நம்ம சேரன் இருந்துட்டு நிலாவை என்ன சொல்லி சோழன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாரோ அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேராக நிலா கிட்ட போயிட்டு, நீ அப்படின்னா உண்மையாக லவ் பண்ணி சோழன் கூட ஓடி வரலையா? திட்டம் போட்டு தான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மனோகருக்கு விஷயம் தெரியுது. இதை கேட்ட நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.